விஜய் அவர்களோட அமைதி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது வரைக்கும் ஒரு கட்சியின் தலைவராக அமைதி ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் அமைதியாக இருக்கிறது ஓகே. அது 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 நல்லது கிடையாதுங்க. அது முதலமைச்சரான பின்னாடி ஊடகங்களை சந்திக்க ஊடகங்களை சந்திக்கிறது சந்திக்காமல் கூட இருக்கட்டுங்க. ஆனால் வந்து கம்யூனிகேஷன் மஸ்ட் பி தேர். அவர் வந்து அதிகாரிகளோடும் கம்யூனிகேட் பண்ணணும், மக்களோடும் கம்யூனிகேட் பண்ணணும். ஊடகங்கள் அதில் வந்து தூரமானவர்கள் கிடையாது. ஊடகங்கள் இல்லாமல் வந்து வெறும் சமூக ஊடகங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லா காரியம் செய்ய முடியாது. பிரதான ஊடகங்கள் கண்டிப்பாக தேவை. அதனால் வந்து எந்த அளவு கம்யூனிகேட்டிவாக இருக்கிறாரோ அதுதான் வந்து சரியாக இருக்க முடியும். இல்லைன்னா இடையில யாராவது வந்து தவறடிச்சு விடுவாங்க. குறிப்பாக விஜய் அவர்களுக்கு எல்லா சமூகத்தோட வாக்குகளும் விழுந்து. ஆமாம் சார். பட்டியல் சமூக இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கவங்க வந்து அதிக அளவில் விஜய் ஆதரிக்கிறாங்கிற ஒரு கூட்டம் தொடர்ந்து ஊடகங்கள் மத்தியில் ஒரு தகவல் இருக்கு. ஸோ பட்டியல் சமூக இளைஞர்கள் வந்து வெறும் ரீல்ஸ் மட்டும் வச்சு ஒருத்தர் ஆதரிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பட்டியல் சமூகத்துக்காக பேசிட்டு வரீங்க, அவங்களோட உரிமைகளுக்காக இல்லை. இது வந்து இப்போ மட்டும் இல்லைங்க. திராவிட இயக்கங்கள் தோன்றிய காலத்திலிருந்து வந்து அந்த சமூகங்கள் வந்து தங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்காதா, ஒரு முன்னேற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு தான் வர்றாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து திராவிட இயக்கங்கள் வந்து இது சொல்லப்போனால் திராவிட கட்சிகள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாதீங்களா, பிறந்திருக்கவே மாட்டீங்க. அப்பொழுது வந்து திமுக, அண்ணா திமுக, திராவிடர் கழகம், திமுகவுக்கு வந்து இந்த கட்சிகளெல்லாம் பள்ளச்சேரிகளும் பரச்சேரிகளிலும் தான் தொட்டில்களாக இருந்திருக்கின்றது தான் வரலாறுகள். அதனால் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு புதிய இயக்கங்கள் வருகிற அந்த மக்கள் ஆவலோடு வருகிறார்கள். ஆனால் அந்த இயக்கங்கள் கைவிட்டு விடுகின்றன. திராவிட இயக்கங்கள் கைவிட்டதை போல விஜய் விட்டு விடுவாரா, காப்பாற்றுவாரா, கரை சேர்ப்பாரா, என்ன நடக்குங்கிறது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். நான் அது வந்து அதாவது எல்லாருக்கும் எல்லா சமுதாயம் முன்னேறணுங்கிறது ஒரு தீம் இருக்குல்ல. அவர்கள் வந்து கடமை இருக்குதில்ல. அதாவது கடைக்கோடு இருக்கக்கூடிய மக்கள், அதரபாதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மேலே வரணுமில்ல. அதில் வந்து வடக்கு மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டங்கள், ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்கள் என்ற பாகுபாடுகள் எல்லாம் வந்து கூடாது. அந்த பாகுபாடுகளோடு தங்களுடைய வாரியர் குரூப்ஸோ தங்களுடைய வார் குரூப்ஸோ கொடுக்கக்கூடிய தவறான புள்ளிவர்களுடைய அடிப்படையில் இந்த அரசு எந்த விதமான பாகுபாடோடு செயல்படக்கூடாது. யாரெல்லாம் அடிமட்டத்திலே கிடைக்கிறார்களோ இந்த மக்களுக்கெல்லாம் வந்து அரசனுடைய கரம் நீள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அரசனுடைய உதவிக்கரம் நீள வேண்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அனைவருக்குமே வந்து சமமான முறையில் இந்த அரசு வந்து அரசனுடைய திட்டங்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் போகணும். அது தாட்கோவாக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த நிதி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து அரசனுடைய திட்டங்கள், குடிநீர் திட்டமானாலும் சரி, இப்போ நான் கிராமங்களுக்கெல்லாம் போகிற ஒரு லாசம் சொல்லிக்கிறவங்களுக்கு தெரியும். பல திட்டங்கள் வந்து ரோடு வந்து பொதுவான வரும். இந்த மக்கள் புறப்படக்கூடிய, இந்த மக்களுடைய காலனி புறப்படக்கூடிய இடத்துல ரோடு நின்று போயிடும். அவங்களுக்கு வந்து வெறும் தார் ரோடு வருது, மண் ரோடு தான் இருக்கும். அங்கே குடிகை இருக்காது. எல்லா விதமான அரசு அலுவலக கட்டடங்களையும் பிற சமுதாயங்கள் கொண்டு போயிடுவாங்க. இந்த மக்களுக்கு எந்த அப்ரோச் இருக்காது. அதனால் ஒரு கடந்த கால அரசுகளைப் போலவே இதுவும் ரிட்டாரிக்கு வெறும் வெற்று வார்த்தை அரசாக இல்லாமல் வந்து இது வந்து ஒரு உண்மையான சமத்துவத்தை, ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டியை, சமத்துவத்தை சரிசமமாக வழங்கக்கூடிய அரசாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்புகள். அமைச்சரையில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து இடமளித்திருக்காங்க காங்கிரஸ். ஸோ அது வெறும் பிரதிநிதித்துவமாக மட்டும் பார்க்குறீங்களா, இல்லை அது அடுத்த மாற்றுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறீங்களா? இல்லை, அது வந்து நீண்ட காலமாக வந்து இந்த சமூக மக்களுக்கு போதிய இடஒதுக்கீடு, பிற துறைகள் இல்லை, ஆதிராவிட நலத்துறை தவிர கொடுக்கறதுங்கிறது ஒரு குறைபாடு இருந்தது. அது வந்து இப்பொழுது நிறைவேறிக்கிறது. அது பாராட்டலாம், வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இப்போ பரவாயில்ல என்ன ஆகி போச்சுன்னா, இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய மரவர் சமுதாய மக்கள், நாடார் சமுதாய மக்கள், மேற்கூடிய கொங்கு வேளாளர் சமுதாய மக்கள், இங்கே வடக்கு இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலும் இது போன்ற ஒரு கருத்து வருவது நல்லதில்லை. அதனால் எப்பவுமே பேலன்ஸாக இருக்கணும். எப்போதுமே வந்து ஈக்குவாலிட்டியை வந்து மெயின்டைன், ஒருத்தருக்கு அதிகமாக கொடுத்து ஒருத்தர் குறைவாக கொடுக்கறது, அப்போ அதுவே வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து பாதகத்தை உண்டாக்கிடும். விடுதலை சிறுத்தை கட்சி அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கு. உங்களோட சமகாலத்தில் எங்கன்னா ஒரு பட்டியல் சமூகத்துக்காக போராடுற கட்சி எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சியோட அரசியல் பயணத்தில் அமைச்சரவை இடம்ங்கிறத எப்படி பார்க்குறீங்க? புதிய தமிழகம் கட்சி தான் வந்து கடந்த பல வருடம் கட்சி துவக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குறது வலுவாக சொல்லிட்டு வந்தோம். இன்னும் சொல்லப்போனால் 2026 நாங்கள் வந்து இந்த கருத்தை வந்து உங்களுக்கு தெரியும், பல முறை என்னை பார்த்துக்கிறோம். ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு தமிழகத்தில் இனிமேல் வந்து முடிவு கட்டப்படும் சொன்னோம்.
பல பேர் இப்போ கேள்வி கேட்டாங்க இது எப்படிங்க அப்படின்னு. இவங்க ஆட்சியில் பங்கு விடுவாங்க அதை பற்றி இல்லை. நான் தமிழ்நாடு 2026க்கு பிறகு அது கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று உறுதியாக சொன்னது வந்து புதிய தமிழ் கட்சி தான். அந்த பலன் புதிய தமிழகம் கட்சிக்கு நேரடியாக வரட்டால் கூட கொள்கை வெற்றி பெற்றிருக்கு. அதன் மூலமாக எங்களுடைய கொள்கை நாங்கள் உறக்க பேசினோம். அவர்கள் கூட சில காலம் பேசிட்டு நாங்கள் இப்பொழுது ஆட்சியிலே பங்கு கேட்க மாட்டோம் என்று சொன்னார்கள். பங்கு வந்திருக்கிறது, அனுபவிக்கிறது. நன்றாக இந்த மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். காங்கிரஸ் கட்சி எப்படி சார் பார்க்குறீங்க? நீண்ட நாட்களாக திமுக கூட்டணியில் இருந்துட்டு திடீர்னு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சொல்லாமல் கூட போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. செயல்பாடு சரியானது தானே சார்? இல்லை, அதை வந்து நம்ம வந்துங்க அது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டிங்க. அவங்க வந்து இப்படித்த முடிவை தேர்தலுக்கு முன்பாகவே எடுத்திருந்தால் இந்த விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்காது.